இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 79. ஆதித்யாவிற்கு அந்த அந்தரத்தில் ஆடும் தொங்கு பாலத்தை காணும்போது அவனுக்கு மரணத்தின் வாசனை வீசுவதாக உணர்ந்தான். வானம் பிளந்து கொட்டும் பயங்கரமான மின்னல் சக்தியும் உடலை தூக்கி வீசும் அமானுஷ்யமான சூறாவளி காற்றும் அங்கே ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த பிரளயத்தின் நடுவே நடந்து கொண்டிருந்த காட்சி ஆதித்யாவின் கண்களை ஆச்சரியத்தில் விரிவடையச் செய்தது. வானத்தை கிழித்து கொண்டு வந்த மின்னலின் சக்தி ஒவ்வொன்றும் ஆதித்யாவை குறிவைத்து தாக்கத் தொடங்கின. ஆதித்யா அந்த தாக்குதலுக்கு எதிராக தனது பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தி தடுத்தாலும் அந்த சக்தியின் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் தடுமாறினான். என்ன இது? என்ன நடக்குதுங்க? ஏன் இவ்வளவு நேரம் தூரத்தில் தாக்கிய மின்னல்கள் இப்போது என்னை இப்படி கடுமையாக தாக்குகிறது என்று கூறிக்கொண்டே அவன் தடுமாறினான். அப்போது அவனது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த மகிழினியின் ஆன்மா விழித்து கொண்டது. அவள் மிகுந்த உற்சாகத்துடன், இது என்ன புதுவிதமான மின்னல் சக்தி என்று வியந்து கூறி தன் கையில் மின்னல் வாள் போன்ற உருவத்தை மேல் நோக்கி உயர்த்தினாள். அவள் வாளை காட்டிய அடுத்த கணமே ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து கொண்டிருந்த வெளி உலக மர்மமான மின்னல் சக்திகள் அனைத்தும் அவளது கத்திக்குள் ஈர்க்கப்பட்டன. ஒரு பெரிய சுழல் போல அந்த சக்தி அவளுக்குள் புகுந்தது. அதை கண்ட டிராகன் பீஸ்ட், உன்னால் இந்த சக்தியை உறிஞ்ச முடிகிறதா என்று வியப்புடன் கேட்டது. ஆமாம், நான் கற்றுக்கொள்ளும் மின்னல் வாள் நுட்பத்தின் 4வது படி இது. மின்னலை உறிஞ்சும் வாள். என்னால் குறிப்பிட்ட அளவிற்கு மின்னல் சக்தியை உறிஞ்ச முடியும் என்றாள் மகிழினி பெருமையுடன். உடனே டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவிடம் கத்தியது. ஆதித்யா, சக்தியை தடுக்காதே, உன் கவசத்தை நீக்கு, அந்த மின்னலை உன் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் வரும்படி அனுமதி என்று கூறியது. அதை கேட்ட ஆதித்யா அதிர்ச்சியாக, என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா பதற்றத்துடன் கேட்டான். ஆம், அந்த தாக்குதல் உன்னை தடுக்காமல் இருக்க ஒரு வழி இருக்கிறது. நான் சொல்வதை கேள். உன் மூலம் அது உள்ளே வராமல் நேரடியாக அதை ஆத்ம கடலுக்குள் வரவை. இதன் மூலம் மகிழினியின் சக்தியும் ஆற்றலும் பன்மடங்கு உயர்கிறது. ஒருவேளை இந்த சக்தி அவளது இழந்த ஞாபகங்களை அல்லது அவளது உடலை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்றது டிராகன் பீஸ்ட். ஆதித்யா உடனே முடிவெடுத்தான். சரி, அப்படியென்றால் நானும் பிரபஞ்சகால மோதிர சக்தியை கொண்டு எனது ஆன்மீக ஆத்ம கடலுக்கான கதவை திறக்கிறேன் என்று கூறினான். ஆதித்யா தனது கையில் இருந்த பிரபஞ்சகால மோதிரத்தை பயன்படுத்தி ஒரு விண்வெளி விரிப்பை உருவாக்கினான். அது நேரடியாக ஆதித்யாவின் தலைக்கு மேல் ஒரு பிளவை உருவாக்கி அவனது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் ஒரு வாசலை திறந்தது. இப்போது ஆதித்யாவின் மீது தாக்கப்படும் அந்த பயங்கரமான மின்னல் சக்தி மற்றும் காற்றில் இருக்கும் மின்னல் துகள்கள் அனைத்தும் உள்ளே பயிற்சியில் இருந்த மகிழினியின் உடலுக்குள் செல்லத் தொடங்கின. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகில் அந்த மின்னலினால் பாதிப்பு ஏற்படத் தொடங்கின. அந்த மின்னல் சக்தி டிராகன் வேஸ்டியும் சிறிது பாய் மூறித்து, இருப்பினும் ஆதித்யாவால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் அவன் கழுத்தில் இருக்கும் அடிமை வளைய முத்திரை. ஆனால் மகிழினி அந்த சக்தியால் பூரிப்பும் எல்லையற்ற சந்தோஷமும் அடைந்தாள். அந்த சக்தி அவளை மேலும் மேலும் மெருகேற்றியது. அவளுக்கு அந்த மின்னல் ஒரு அபூர்வமான பொக்கிஷமாக மாறியது. சிறிது சிறிதாக தன்னை மறந்த மகிழினி அந்த சக்தியில் ஐக்கியமாக தொடங்கினாள். திடீரென அந்த மின்னலின் சக்தியை நோக்கி அவளது ஆன்ம உடல் மேல் நோக்கி பறக்கத் தொடங்கியது. அதை பார்த்த டிராகன் பீஸ்ட், ஏய், சுய நினைவுக்கு வா, நீ ஆத்ம கடலை விட்டு வெளியே செல்கிறாய், இது உனக்கு ஆபத்து என்று எச்சரித்தது. ஆனால் மகிழினி எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தன் கைகளில் வாளேந்தியபடி அந்த மின்னலின் ஈர்ப்பில் முகத்தில் ஒருவித வெறி கலந்த மகிழ்ச்சியுடன் அவள் அந்த பிரபஞ்சகால விண்வெளி விரிசல் வழியாகவும் ஆதித்யாவின் மோதிரத்தின் வழியாகவும் சிறிது சிறிதாக வெளிவரத் தொடங்கினாள். அவள் வெளிவரத் தொடங்கியவுடன் ஆதித்யாவாலும் அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் வானத்தில் சீறி பாய்ந்த மின்னல்கள் ஒவ்வொன்றும் ஆதித்யாவை பொசுக்கும் விதமாக தாக்கின. அப்போது ஒரு மாபெரும் மின்னல் கீற்று வானத்திலிருந்து அவனை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது. அதை கண்ட ஆதித்யா அதிலிருந்து தப்பிக்க தனது சக்திகளை ஒருநிலைப்படுத்த எவ்வளவோ முற்பட்டான். ஆனால் அவனது சக்தியை திரட்ட முடியவில்லை. அவன் கழுத்தில் இருந்த அடிமை முத்திரை அவனை கட்டுப்படுத்தியது. தன் பெருத்த பாதிப்பை அடையப் போகிறோம் என்று எண்ணி கண்களை மூடினான். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. அவன் கண் திறந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அவன் கண் முன்னே அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்தை சேர்ந்த மகிழினி
ஒரு கேடயத்தைப் போல நின்று அவனை காத்துக் கொண்டிருந்தாள். இதுவரை ஆதித்யா மகிழினியுடன் ஒரு வார்த்தை கூட சரியாக பேசியதில்லை. அவள் யார், அவளது பின்னணி என்ன என்பது அவனுக்கு ஒரு புதிராகவே இருந்தது. இப்படி இருக்கையில் தன்னை காப்பாற்ற இவள் ஏன் இவ்வளவு தூரம் போராடுகிறார் என்று வியப்புடன் அவளை பார்த்தான். ஆனால் மகிழினியோ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற சுயநினைவே இல்லாதவள் போல் இருந்தாள். அவளது கண்கள் மூடியிருந்தன. அவளது முகத்தில் வலியின் சுவடு இல்லை. மாறாக ஒருவித விசித்திரமான பெருத்த மகிழ்ச்சி தாண்டவமாடினது. வானத்திலிருந்து சீறிப்பாய்ந்த அந்த அசுரத்தனமான மின்னல்களை அவள் ஏதோ அமிர்தத்தை சுவைப்பது போல தனது இரு கைகளையும் விரித்து தனக்குள் வாங்கிக் கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் அவள் ஒரு சாதாரண ஆன்மாவாக தெரியவில்லை. மின்னல்களோடு சண்டையிடும், இல்லை மின்னல்களை அடக்கியாளும் ஒரு ஆக்ரோஷமான போர்க்கடவுளாக அவள் ஆதித்யாவின் கண்களுக்கு தெரிந்தாள். அவளை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டம் சுழன்று கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒட்டுமொத்த மின்னல் சக்தியும் மகிழினியை நோக்கி ஈர்க்கப்பட்டதால் ஆதித்யா நடந்து செல்லும் பாலத்தின் பாதை இப்போது தெளிவாக தெரியத் தொடங்கியது. பனிமூட்டம் விலகி மறுமுனையின் நிழல் தெரிந்தது. ஆதித்யா தனக்குள் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டான், சரி, நாம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இவள் இன்னும் சிறிது நேரம் இதே வேகத்தில் இந்த சக்தியை தாக்குப்பிடித்துக் கொண்டிருந்தால் நாம் எந்தவித சேதாரமும் இன்றி எதிர் திசைக்கு எளிதாக சென்று விடலாம். ஆனால் அவன் எண்ணியதற்கு நேர் மாறாக ஒரு விபரீதம் காத்திருந்தது. பாலத்தின் மறுமுனையில் அந்த பிளந்த மரத்தின் அருகே நின்று இக்காட்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த அந்த மர்ம பெண் தன் உதட்டோரத்தில் ஒரு நயவஞ்சக புன்னகையை தவழவிட்டாள். இவனாவது பாலத்தை கடந்து அந்த பக்கம் சென்று விட்டால் நிச்சயம் எனது திட்டம் நிறைவேறிவிடும். இவன் சரியான இரையாகத்தான் சிக்கியிருக்கிறான் என்று மனதிற்குள் கணக்கு போட்டாள். ஆனால் அடுத்த சில நொடிகளில் அவளது புன்னகை காணாமல் போனது. பாலத்தின் நடுவே மின்னல் சக்தியின் வீரியம் குறைவதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள். இது என்ன? இதற்கு முன் நான் இந்த பாலத்தில் அனுப்பிய எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படாத ஒரு விசித்திரமான மாற்றம் இவனுக்கு மட்டும் எப்படி நடக்கிறது? அவள் கண்களை சுருக்கி உற்று பார்த்தாள். வானத்தில் தோன்றும் சாதாரண மின்னல்களை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த வானவில் போன்ற நீல நிற மின்னல்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தன. இது சாத்தியமே இல்லையே, இந்த அரிய வகை மின்னலை ஒரு மனிதனால் எப்படி தாங்க முடியும் என்று அவள் குழம்பினாள். அவளால் பனிமூட்டத்தின் உள்ளே தெளிவாக பார்க்க முடியாவிட்டாலும் அந்த மின்னல்கள் ஆதித்யாவின் உடலை தாக்காமல் அவனால் எதிர்க்கப்படுவது போன்ற காட்சிகள் அந்த வெண்மையான புகைக்கு நடுவே நிழலாடினன. அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் கைகளை ஆக்ரோஷமாக பிசைந்து கொண்டாள். இது எப்படி நடக்கும்? இருக்கவே முடியாது. அந்த எஜமானரின் அடிமை முத்திரை அவன் கழுத்தில் இருக்கும் வரையில் அவனால் தனக்குத்தானே தற்காத்துக் கொள்ள சொந்த சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அதுதான் விதி. ஆனால் இவன் எப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்த மின்னலுக்கு எதிராக தன் சக்தியை பயன்படுத்துகிறான்? இது ஆபத்து. அவன் இப்படி எதிர்த்து போராடி பாலத்தை கடந்து விட்டால் நான் நினைத்த காரியம் நடக்காது. வெறி கொண்டவளாக அவள் மீண்டும் தனது மந்திர சக்தியை பிரயோகித்தாள். உன் நாட்டம் இத்தோடு முடியட்டும் என்று முணுமுணுத்தவாறு ஆதித்யாவின் கழுத்தைச் சுற்றி இருக்கும் அந்த எஜமானர் முத்திரையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முழு சக்தியுடன் செயல்படுத்தினாள். பாலத்தின் நடுவே வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்த ஆதித்யாவின் கழுத்தில் திடீரென ஒரு தீப்பிழம்பை கட்டியது போன்ற எரிச்சல் ஏற்பட்டது. ஆ என்று அலறியவன் கழுத்து நரம்புகள் புடைக்க துடித்தான். கழுத்தில் இருந்த அந்த முத்திரை நெருப்பு வளையமாக மாறி அவனது சதையை தின்னத் தொடங்கியது. வலி தாங்க முடியாமல் அவன் தனது கழுத்தை இறுக பிடித்து கொண்டு இருமத் தொடங்கினான். அவனது கவனம் சிதறியது. ஆதித்யாவின் ஆன்ம கட்டுப்பாடு உடைந்ததால் இவ்வளவு நேரம் அவனது பாதுகாப்பிற்காக வெளியே வந்து கம்பீரமாக மின்னல்களை தடுத்து கொண்டிருந்த மகிழினி கண் விழித்தாள். அவளது தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அவளால் அந்த வெளி உலகில் நிலைத்திருக்க முடியவில்லை. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்மா உலகம் நிலைகுலைந்து தடுமாறத் தொடங்கியதால் ஒரு சுழலில் சிக்கிய துரும்பை போல அவள் மீண்டும் ஆதித்யாவின் உடலுக்குள்ளேயே வேகமாக ஈர்க்கப்பட்டாள். கண் இமைக்கும் நேரத்தில் அவள் மீண்டும் ஆதித்யாவின் அந்த இருண்ட ஆனால் அமைதியான ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் வந்து விழுந்தாள். சுய நினைவு பெற்றவள் கண்களை விரித்து தன்னை சுற்றி பார்த்தாள். என்ன இது? நான் எங்கே இருக்கிறேன் என்று திகைத்தாள். சற்று முன் வரை அவள் அனுபவித்த அந்த பேரானந்தம் எங்கே? நான் சொர்க்கத்தில் தானே இருந்தேன், மின்னல்களோடு விளையாடிக் கொண்டிருந்தேனே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு கீழே பார்த்தாள். அங்கே அந்த ஆத்ம கடலின் மையத்தில் ஆதித்யாவின் ஆன்ம உருவம் கழுத்தை பிடித்துக்கொண்டு வலியால் முனகிக் கொண்டிருந்தது. அவனது உடலிலிருந்து வெளிப்படும் ஒரு தெய்வீக நீல ஒளி இவளை சிறுக சிறுக உள்ளே இழுத்து கொண்டிருந்தது. அவளுக்கு புரிந்தது. என்ன நடக்கிறது இங்கே? நான் எங்கிருந்து இவ்வளவு நேரம் சக்தியை பெற்றேன்? இது உண்மையா அல்லது இதற்கு முன் நான் இருந்த இடம் உண்மையா என்று குழப்பத்தின் உச்சத்தில் யோசித்துக் கொண்டிருந்தாள்.
அப்போது அந்த ஆத்ம கடலின் ஆழத்திலிருந்து டிராகன் பீஸ்ட் திடீரென அவள் முன் தோன்றியது. அதன் குரலில் அவசரம் தெரிந்தது. மகிழினி, உடனே அதை தடுத்து நிறுத்து, இல்லையென்றால் ஆபத்து. இவன் இறந்தால் நீயும் இறந்து விடுவாய். என்ன சொல்கிறாய்? எதுக்கு நான் இவனை காப்பாற்ற வேண்டும்? நான் ஏன் இவனுக்காக போராட வேண்டும் என்று கேட்டாள். முட்டாளே, நிதானமாக யோசி. டிராகன் பீஸ்ட் கோபத்துடன் கத்தியது. நீ இவ்வளவு நேரம் இருந்தது சொர்க்கத்தில் இல்லை, அது ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடல். அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் இந்த ஆன்மீக ஆத்ம கடல் நிலைத்திருக்கும். அவன் இறந்துவிட்டால் இந்த கடலும் வறண்டு அழிந்துவிடும். நீ இருப்பது இவனது கடலுக்குள். உனது இருப்பிடம் அழிந்துவிட்டால் நீ எப்படி இருக்க முடியும்? நீயும் அழிந்து போய்வாய். அதை கேட்டு மகிழினிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறாய்? நான் இறந்து சொர்க்கத்தில் தானே இருந்தேன் என்று நினைத்தேன். முட்டாள்தனமாக பேசாதே. நான் எல்லாவற்றையும் பிறகு விளக்கமாக சொல்கிறேன். நீ பிழைக்க வேண்டுமென்றால் முதலில் ஆதித்யாவை காப்பாற்று என்று டிராகன் பீஸ்ட் உத்தரவிட்டது. மகிழினிக்கு தயக்கம் இருந்தாலும் நிலைமையின் விபரீதம் புரிந்தது. சரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அவன் கழுத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த வளையத்தை உன்னால் எடுக்க முடியுமா என்று பார். மகிழினி உற்று பார்த்தாள். அதை என்னால் கழற்றி எறிய முடியாது, ஆனால் அந்த கட்டுப்பாட்டை என்னால் தகர்க்க முடியும் என்று நினைக்கிறேன். யோசிக்காதே, செய். மகிழினி கண்களை மூடினாள். இவ்வளவு நேரம் வானத்தில் தோன்றிய அந்த அரிய வகை நீல நிற மின்னலை தன்னுள் ஈர்த்து வைத்திருந்தாள். அந்த மொத்த சக்தியையும் இப்போது தனது உள்ளங்கைகளில் குவித்து அவளது கையை இப்போது ஒரு மின்னல் கருவி போல உளிர்ந்தன. மெல்ல தனது கைகளை ஆதித்யாவின் கழுத்து அருகே கொண்டு சென்றவள் அவன் கழுத்தை எரிந்து கொண்டிருந்த அந்த சிறு நெருப்பு வளையத்தின் மீது தனது மின்னல் கைகளை அழுத்தமாக வைத்தாள். டமார் என வானமே இடிந்து விழுந்தது போன்ற ஒரு பயங்கரமான இடிமுழக்கம் ஆதித்யாவின் உடலுக்குள்ளிருந்து கேட்டது. ஒரு பெருத்த சத்தத்துடன் மின்னல் சக்தியும் நெருப்பு சக்தியும் மோதிக்கொண்டன. ஆதித்யாவின் கழுத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த வளையத்தின் நெருப்பு மகிழினியின் நீல மின்னல் பட்டதும் சீறிக்கொண்டு அடங்கத் தொடங்கியது. சிறிது சிறிதாக அது தனது சக்தியை இழந்து கருகி போனது. அதே வினாடி வெளியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தூரத்தில் நின்று ஆதித்யாவை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த மர்மமான பெண் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ராட்சத கரம் தாக்கியது போல தூக்கி எறியப்பட்டாள். ஆ என்று அலறியபடி அவள் பல அடி தூரம் பறந்து சென்று அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தில் பலமாக மோதி கீழே விழுந்தாள். அவள் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டிட்டது. நெஞ்சை பிடித்தபடி ரத்தத்தை துப்பியவள் நம்ப முடியாத பார்வையுடன் பாலத்தை பார்த்தாள். இதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னுடைய சக்தி வாய்ந்த கட்டுப்படுத்தும் மந்திரத்தை யாரால் தடுக்க முடியும்? அடச்சி, அப்படி யார் அவன் உடலுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அவள் விரக்தியில் கத்தினாள். அவளது கண்கள் பயத்திலும் கோபத்திலும் விரிந்தன. பாலத்தின் மீது மயக்க நிலைக்கு சென்றிருந்த ஆதித்யா மெல்ல கண்விழித்தான். உடலில் சக்தி இல்லாமல் தள்ளாடியவன் மெல்ல எழுந்து நின்று அவன் எதிரே காற்றில் மிதந்து கொண்டிருந்த மகிழினியை பார்த்து, நீ இப்போது என்ன செய்தாய்? எப்படி என்னை விடுவித்தாய் என்று திக்கித் திணறி கேட்டான். மகிழினி அவனை சுற்றி பறந்து கொண்டே, உனக்கும் அந்த எஜமானருக்கும் இருந்த தொடர்பை நான் தற்காலிகமாக தடுத்திருக்கிறேன். இது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தொடர்பு மீண்டும் உன்னிடம் இணையும் வரை நீ உனது சொந்த சக்தியை பயன்படுத்தலாம். உனக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று கூறினாள். ஆதித்யா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். இழந்த பலம் மீண்டும் நரம்புகளில் பாய்வதை உணர்ந்தான். தனது கையில் இருந்த பிரபஞ்ச கால மோதிரத்தை இறுக்கி பிடிக்க அவனது கண்களில் இப்போது ஒரு புதிய தீப்பொறி பறந்தது. 1000 வாழ் சக்தி என்று கர்ஜித்தான். அந்த குரல் விண்ணை பிளந்தது. உடனே ஆதித்யாவின் பின்புறம் ஆத்மசக்தி வாழ் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான வாள்கள் தோன்றின. அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வானத்திலிருந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த மின்னலை எதிர்த்து மோதின. வாள்களும் மின்னல்களும் மோதியதில் ஒரு மாபெரும் கவசம் போல வெடித்து சிதறியது. ஆதித்யாவின் வாளுக்கும் வானத்து மின்னல்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போராட்டம் அங்கே நிகழ்ந்தது. அப்போது மகிழினி ஆதித்யாவை பார்த்து அவசரமாக கூறினாள், ஹே, சண்டையிட்டது போதும். முதலில் இங்கிருந்து நகர்ந்து செல். நீ இங்கே இருக்க உனது கட்டுப்பாட்டை மீண்டும் அந்த உனது எஜமானர் எடுத்துக்கொள்ளக்கூடும். நீ அவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி செல்கிறாயோ அவ்வளவு தூரம் அது உன்னை தொடராமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஓடு என்று முகத்தில் எந்தவிதமான சந்தோஷமும் இல்லாமல் அவனை விரக்தியாக பார்த்து கூறினாள். ஆதித்யா மறுபேசு பேசவில்லை. மகிழினி அவனது ஆன்மாவிற்குள் மறைய டிராகன் பீஸ்டை தனது முதுகில் சுமந்து கொண்டு அவன் மின்னல் வேகத்தில் முன்னே தெரிந்த பாதையை நோக்கி ஓடினான். பாலத்தை கடந்து அவன் முன்னே ஓட ஓட அவனது கண்களுக்கு ஒரு புதிய காட்சி தென்பட்டது. அங்கே ஒரு வெள்ளை நிறத்தில் வரவேற்பு பலகை போன்ற ஒன்று இருந்தது. அதன் அருகில் நெருங்க நெருங்க ஆதித்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனென்றால் அந்த புடவைக்கு பின்புறம் சிறிது தூரத்துக்கு பிறகு அவன் கண்ட காட்சி அங்கு வெள்ளி நிறத்தில்
வான்முட்டும் உயரத்தில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அந்த கோட்டையே ஒரு மின்னல் உலகம் போல இருந்தது. அதன் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், ஜன்னல்களிலிருந்தும், கோபுரங்களிலிருந்தும் மின்னல்கள் வெடித்து கிளம்பி அதனை சுற்றியிருக்கும் விண்வெளிக்கு நகர்வது போல தெரிந்தது. நிமிடத்துக்கு ஒரு முறை இடிமுழக்கங்கள் அந்த பிரம்மாண்டமான அரண்மனையிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருந்தன. அது பார்ப்பதற்கே ஒரு ஆபத்தான அழகாக இருந்தது.